யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் யோசுவாவுக்கு வாழ்க்கையை வெற்றிக்குள் நடத்துவதற்கு, டு லீட் த லைஃப் ஆஃப் ஜோஷுவா இன்டு கிரேட் சக்சஸ், பெரிய வெற்றிக்குள்ள அவனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவர் ரொம்ப அஸ்திபாரமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் எவ்விதமான பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய போகிறார் என்பது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல யோசுவாவுக்கு சொல்லும்போது யோசுவா கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். 31 ராஜாக்களை ஜெயித்து அவன் வெல்லுவான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட மாபெரும் சாதனைகளை யோசுவா செய்வதுக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய் நடத்துவதுக்கு ரொம்ப அஸ்திபாரமாக அவனுக்கு ஒன்று சொல்கிறாரு. யோசுவா, இந்த புஸ்தகத்தை விட்டுறாதப்பா. என்னுடைய வார்த்தை அடங்கிய இந்த புஸ்தகத்தை நீ விட்டுறாத. உன் வாயை விட்டு அது பிரியாமல் இருக்கபடி பார்த்துக்கோ. இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இரு. இரவும் பகலும் அதை தியானிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி நீ இருப்பனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எப்படி இருப்பாய்? ஆண்டவர் சொல்கிறார். ரொம்ப அவனுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை விட்டுறாத. விட்டுட்டினா வழியை வாய்க்க பண்ண முடியாது, விட்டுட்டினா புத்திமானாக இருக்க முடியாது, நல்ல நல்ல வெற்றியெல்லாம் அடைய முடியாது. நம்ம கேட்கலாம், ஏன் இந்த புஸ்தகம் அவ்வளோ முக்கியமாக? எதுக்கு ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த புஸ்தகத்தை குறித்து அவ்வளோ எம்பசிஸ் கொடுக்கணும், அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால், இந்த புஸ்தகம் ஒன்று தான், இந்த தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம் ஒன்று மாத்திரம்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே வார்த்தைனா அது கடவுளுடைய வார்த்தை மாத்திரம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? உலகத்தில் பாருங்கள், இன்னைக்கு நிறைய சோஷியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்கிறாங்க, என்னென்னமோ துறையில் இருக்கிற எத்தனையோ வல்லுநர்கள் இருக்கிறார்கள். இவ்வளோ வல்லுநர்கள் இந்த உலகத்தில் இருந்தும் இன்னும் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் குறையிலேயே. இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சவால்களும் கூடிக்கொண்டே போய்கொண்டு இருக்கிறதே. இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். அது பெருகிட்டே இருக்கு. அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போனோன்னா, ஒவ்வொரு மனுஷனும் எங்கே வரணும்னா, எங்கே கவனம் செலுத்தணும்னா, அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் கவனம் செலுத்த சொன்ன இடத்துல தான் நம்மளும் நம்முடைய கவனத்தை வைக்கணும். இந்த புஸ்தகம் என் வாயில் இருக்கணும்னா, இதை இரவும் பகலும் நான் தியானிப்பேனா, இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க கொஞ்சம் நான் இதற்கான முயற்சி எடுத்து புரிந்து கொள்வேனா. இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் உண்டாகிற எந்த வகையான பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வை இந்த வேத புஸ்தகத்தில் வச்சிருக்கிறார். இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு காரியம் பாருங்க. ரொம்ப அடிப்படையான ஒன்று மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அவனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்கள், தாளந்துகள், அவனுக்குள்ள கடவுள் வைத்திருக்கிற ஆற்றல்கள்,
ஆண்டவர் உன்னை காட்டுற இந்த வசனத்தை வாசிக்கும் போது, எவ்வளோ நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் ஒரு மனுஷன் இந்த வேத வசனத்தை திறந்து வாசிக்கும் போது உன்னை இந்த வேத வசனம் அவனுக்கு காட்டும். அது என்ன காட்டும்னா, நீ வெறுமையானவன் அல்ல என்பதை இந்த வேத வசனம் காட்டும். நம்பிக்கை அற்றவனாய் இருக்க வேண்டியதில்லை, நம்பிக்கை உண்டாக முடியும். உனக்குள்ள உன்னை உண்டாக்கின கர்த்தர் ஏராளமான நன்மைகளை உனக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல, எவ்வளவு உடைக்கப்பட்ட ஒரு மனுஷன் கூட உடைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை சீரமைக்க முடியும் என்பதை காட்டுகிற தேவ வசனம் என்ன செய்துனா, எனக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்போ எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் வேலைகளை நான் செய்யும்போது உன்னை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா, என்னை வெறும் பாத்திரமா உண்டாக்கல, என்னை உபயோகமற்றவனா கர்த்தர் உண்டாக்கல, பிரயோஜனம் உள்ளவனா என்னை விசேஷமானவனா கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எனக்குள்ள நிறைய வரங்களையும் தாளந்துகளையும் வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றையும் எடுத்து நான் உபயோகப்படுத்துகிற நிலையில் நான் என் வாழ்க்கையை வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை உபயோகப்படுத்துகிற நிலையில் நான் வைக்கணும்னா, இந்த தேவ வசனத்தினுடைய சத்தம் எனக்கு கேட்கணும், இந்த தேவ வசனத்தை நான் விளங்கி கொள்ளணும், இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கணும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டதை செய்கிறவர்களாய் மாறணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வசனத்தை கேட்கிறேன், அந்த வசனத்தின்படி செய்கிறவனாயும் இருக்கிறேன். அதுதான் பாருங்க பெரிய ஆசை. அப்படி செய்கிறவனாய் நான் மாறும்போது தான் எனக்குள்ள இந்த வசனம், எனக்குள்ள கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்கிறார், என்ன கிருபைகள் வரங்கள் தாளந்துகள்லாம் வச்சிருக்கிறார் என்பதை காட்டும் போது அதை எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வைக்காம அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறேன். வெற்றி எப்படி வருகிறது? கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறதெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக காட்டுறாரு பாருங்க. அதை என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது தான் வெற்றி வரும். எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா, இன்றைக்கி பாருங்கள், வீட்டிலேருந்து கிளம்பி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து இதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. வந்து இங்கே உட்கார்ந்து காதை கொடுத்து கவனமாக விழிப்பாக தூங்காமல் உட்கார்ந்து, இப்போ பாஸ்டர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார், 1 மணி நேரம் கவனமாக கவனிக்கணும், என்ன சொல்கிறாரு அது உள்ளே போகணும். இவ்வளோ முயற்சி எதுக்கு எடுக்கிறேன்? ஏன் இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் உன்னை காட்டுறாரு, எதுவுமே உன் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒன்றும் இல்லை. ஆசீர்வாதம் தொப்பு தொப்புன்னு மேலே வந்து விழாது, வழிகள் சும்மா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு திறந்துடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வழியை திறப்பதுக்கான எல்லா ஆற்றல்களையும் வரங்களையும் திறமைகளையும் உனக்குள்ளே வச்சிருக்கிறேன். அதை விசுவாசத்தோடு நான் எடுத்து உபயோகப்படுத்தும் போது தான் அற்புதமான வழிகளை கர்த்தர் எனக்கு அவர் திறக்கிறார். இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், ஆண்டவர் ஒரு கோட்பாடை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். என்ன கோட்பாடுனா, இந்த உலகம் பாருங்க எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் போது உலகத்தின் வரலாறை குறித்து ஆண்டவர் சொல்றார். போன வாரம் காண்பித்தேன். அது ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. எல்லா கனி கொடுக்கிற செடிகள் என எல்லா கனிகளும் ஆயத்தமாக இருக்கு. பூமி கற்பம் தரித்திருக்கு. கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிற பூமி தன்னுடைய விளைவை கொடுக்க துடித்து கொண்டு இருக்கிறது. அது ஆயத்தமா இருக்கு. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இன்னும் மழை பெய்யவில்லை. மழை மாத்திரம் பெய்யலன்னு சொல்லல, அங்க இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. அந்த நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லாமல் போனதினாலே எல்லாம் ரெடியா இருந்தோம், அதனுடைய விளைவு வெளியே வரல. அப்போ இதில் ஒரு கோட்பாடு, ஆண்டவர் வாழ்க்கையில் என்ன காரியங்களை கர்த்தர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே திட்டம் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியே வரணும்னா, ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் ஒரு வேலையை கொடுத்துருக்க. அந்த வேலை என்ன தெரியுமா? பண்படுத்துகிற வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்ம கையில் பண்படுத்துகிற வேலையை கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு? இந்த பண்படுத்துகிற வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. இன்னைக்கு தான் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறேனே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்கிறேனே. ஆனால் ஏன் வசனத்தை கேட்குறேன்? இந்த வசனத்தை கேட்கும்போது ஒன்று விளங்குது, ஏன் இஷ்டம்படி நான் பண்படுத்தக்கூடாது. அவர் மழையை பெய்யணும்னா, அவர் சூரியனை பிரகாசிப்பிக்க வைக்கணும்னா, அவர் விரும்புகிறபடி நான் பண்படுத்தணும். அப்போ அவர் விரும்புகிறபடி எப்படி பண்படுத்துறது?
அவர் விரும்புகிறபடி பண்படுத்துகிறதுக்கு இந்த வசனத்தினால கர்த்தர் எனக்கு கொடுக்குற அறிவு, ஞானம், புத்தி எனக்கு உண்டாகும் போது நான் விளங்கி கொள்கிறேன். எனக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கும்போது என்ன ஒரு கணவனாக ஒரு குடும்பத்தில் வைக்கிறாருன்னா, கணவனாக நான் எப்படி இருக்கணும்னு வேதம் எனக்கு அறிவு என்ன கொடுத்துருக்கு. நல்ல கவனிங்கள். அதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க பாருங்க, கல்யாணம் ஆனவனை ரொம்ப மாறிட்டாருங்க இவர். கேட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் கேட்டிருப்பீங்களா? வானத்துலேருந்து தானே இறங்கி வந்திருக்கீங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மாறிட்டாரு, என்ன இவர் ரொம்ப மாறிட்டா கல்யாணமான பிறகு அப்படின்னா நல்ல சாட்சி. அது தப்புன்னு நினைக்கக்கூடாது. கல்யாணமான நிறைய மாற்றங்கள் வரும். ஏன் நிறைய மாற்றம் வருதுன்னா, கல்யாண வாழ்க்கை என்ன விவாக வாழ்க்கைக்குள் போன உடனே பண்படுத்துகிற வேலையை கணவன் செய்கிறான், மனைவி செய்கிறான், ஒரு ஆண் செய்கிறான், ஒரு பெண் செய்யும் போது அங்கே என்ன வருது? சவால்கள் வருது. நிறைய சவால்கள், பிரச்சனைகள், மோதல்கள் நிறைய வரும். ஆனாலும் இந்த தேவ வசனத்தை கேட்க கேட்க, இந்த வசனத்தினால கர்த்தர் எனக்கு உண்டாக்குற அறிவு, ஞானம், புத்தி இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணுதுன்னா எல்லா சவால்களிலும் என்ன ஒரு புருஷனா கர்த்தர் வச்சிருக்காருன்னா, ஒரு புருஷனா ஆண்டவர் எப்படி இருக்க சொல்றாரு, ஆண்டவர் எப்படி சபையின் மேல் அன்பு கூறுறார். அப்போ ஒரு கணவன் எப்படி மனைவியின் மேல் அன்பு கூறணும், கணவன் மனைவியை எப்படி பண்படுத்தணும், பராமரிக்கணும், எப்படி எல்லா நரிஷ்மெண்ட்டையும் கணவன் தன் மனைவிக்கு எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு மனுஷன் பண்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் அந்த மனுஷனுடைய விவாக வாழ்க்கை அலங்கரிக்கப்படுது. நல்ல விதத்தில் பண்படுத்தப்படும் போது அந்த விவாக வாழ்க்கையின் மேல கர்த்தர் ஏற்ற வேளையில் மழையை பெய்ய வைப்பாரு, சூரியனை பிரகாசிக்க வைப்பாரு, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் சரியான நேரத்தில் அறுவடையாய் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிதான ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணி என்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாகனம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க, என்ன ஒரு கார் கொடுக்குறாரு, இல்லை ஒரு பைக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க. கொடுத்த உடனே ஆரம்பத்தில் ஜோர் எப்படி இருக்கும்? ஆரம்ப ஜோர் பார்த்துருக்கீங்களா? ஆரம்ப ஜோர் பார்க்கணுமே, ஒரு தூசி கூட மேலே என்ன பண்ணக்கூடாது, டிராஃபிக்கில் நின்றாலும் துடைப்பாங்க பார்த்தீங்களா சிலர். ஏன்னா அவ்வளோ புது வண்டின்னு காட்டுறது. புதுசாக இருக்கிற வரைக்கும் என்ன பளபளப்பு, என்ன கவனிப்பு. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த வண்டிக்கு வாய் இருந்தா கதறும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சிலர்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, வண்டியை அலங்கோலமாக வச்சிருப்பாங்க. அது ஓட, அது சொல்ல இதுக்கு மேலே நான் ஓட மாட்டேன் அப்படின்னு அது சரண்டர் ஆகிற வரைக்கும் அதை டேக் கேர் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ விலையேற பெற்ற ஒன்று. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாகனம் எவ்வளோ அவசியமான ஒன்று, உங்களுக்கு எவ்வளோ அது பிரயோஜனமாக இருக்குன்றதை நம்பி கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கும் போது, அதை பண்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் பண்படுத்தாத போது அதனால வர வேண்டிய விளைவுகளை நான் அனுபவிக்க முடியாமல் போயிடுறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு ஒருவேளை ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, உங்கள் வாடகை வீடை நீங்கள் எப்படி பண்படுத்துறீங்க? கர்த்தர் இதெல்லாம் பார்ப்பாரு. நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்குறார். உங்கள் கையில் ஒரு சின்ன ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு சின்ன வேலையை கொடுத்துருப்பாரு, ஒரு சின்ன பொருளை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக கொடுத்துருக்கலாம். என்னெல்லாம் கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்குறாரோ ஆண்டவர் அவர் பார்க்குறாரு, என் பிள்ளை பண்படுத்துகிறானா. பண்படுத்தினால் கர்த்தர் மழையை பெய்ய வைக்க அவர் எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். சிலர்லாம் வாடகை வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க பார்த்துறீங்களா? ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கட்டிச்சு சொந்த வீடு, நான் எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் தெரியுமா, பூர்வகாலமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் இன்னும் வாடகை வீட்டிலேயே இருக்கிறேன்னு ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடை தாரோம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அவங்க வீடு எப்படி இருக்கும்? நான் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி குடி போயிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓனர் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா? அந்த பெயிண்ட் உறிஞ்சி விழுந்து எப்படா இதெல்லாம் உழுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஜபம் என்ன? ஆண்டவரே, இந்த பாலடைஞ்ச இடத்துல இருந்து என்ன ஒரு சொந்த இடத்துக்கு ஆண்ட கேட்பார், கொடுத்ததையே ஒழுங்காக வைக்கல, நீ கொடுத்ததையே நீ என்ன பண்ணல, ஒழுங்காக பராமரிக்கல. எப்படி புது வீட்டுக்கு போனால் புதுசாக சொந்தமாக ஒன்று கொடுத்தா எப்படி பராமரிப்ப?
நீங்க கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கானானை கொடுப்பதுக்கு 40 வருஷம் பல காரியங்களை, பல படிப்பினையை கத்து கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பல சவால்கள், பல தேசங்களை அவர்கள் கடக்க வேண்டியது, நினைத்து பார்க்க முடியாத யுத்தங்கள், சவால்கள் எல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டியதை, அதெல்லாம் சந்தித்து தாண்டி போன பிறகுதான் கர்த்தர் அவர்களுக்கு கானான் கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு உன்னை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. நான் உன்னை நடத்துகிற பாதையில பண்படுத்த நீ ஆயத்தமா இருக்கிறியா? ஆர் யூ ரெடி டு கல்டிவேட்? நான் பண்படுத்தக்கூடிய வேலையை செய்கிற வரையும் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்லுவார், நான் ரெடியாக இருக்கிறேன், ஆசீர்வாதம்லாம் உனக்கு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன்ப்பா, உனக்கான நன்மையெல்லாம் நீ வர்றதுக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லா காரியங்களையும் நம்ம குறித்து முன் குறித்து இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்கள் வந்த பிறகு தான் உட்காந்து பிளான் பண்ணாரா? நீங்கள் வந்த பிறகு தான் உட்காந்து ஆண்டவர், ஐயோ தெரியாமல் இவனை கொண்டு வந்துட்டேன் உலகத்தில், இவன் அதையும் இதையும் கேட்பானே அப்படின்னு ஆண்டவர் அதுக்கப்புறம் பிளான் பண்ண இல்லைங்க. வேதம் சொல்லுது, நீ தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படின்னா பேர் சொல்லினா என்ன சொல்றார்? உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முன்குறித்து வச்சிட்டம்பா, எல்லாம் ரெடியா இருக்கு. பூமி எப்படி கனி கொடுக்க ரெடியா இருக்கோ, மரம் செடி கொடிகள் கனி கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா மழை இல்லை. ஏன் மழை இல்லைன்னா அதை பண்படுத்த மனுஷன் இல்லை. பண்படுத்த மனுஷன் இருந்தா மழை ஒரு பெரிய தடையே கிடையாது. ஆண்டவருக்கு மழையை பெய்ய வைக்கிறது ஒரு பெரிய தடை. விளைச்சலை கொடுக்க வைக்க தேவனுக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, விளைச்சலை கொடுப்பதுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனா பண்படுத்துற வேலை தான் பெருசு. நம்ம கையில் ஒரு பண்படுத்துற வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த பண்படுத்தும் வேலையை ஆண்டவர் எப்படி செய்யணுன்றாருன்னா, உனக்குள்ள நான் வைத்திருக்கிற எல்லா வரங்கள், தாளந்து எல்லாவற்றையும் எடுத்து நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை தான் அந்த நிலம். இந்த நிலத்துக்குள்ள பண்படுத்துற வேலையை நான் செய்யறேனா, அப்படி நான் செய்கிறவனா இருப்பேனா, கர்த்தர் ரிசல்ட்டை குறித்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா விளைய செய்கிறவர் கரெக்டாக விளைய செய்வார். கையை வச்சு சொல்லுங்க, விளைய செய்கிறவர். நல்லா சொல்லுங்க, வாய்த்து, விளைய செய்கிறவர் கரெக்டாக விளைய செய்வார். ஆண்டவர் சொல்ற, நீ தண்ணி ஊத்துனியா, நீ பராமரிச்சியா, நீ பண்படுத்தினியா, அப்போ ஆண்டவர் சொல்ற ரிசல்ட் கண்டிப்பாக வரும். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி இந்த பண்படுத்தும் காரியத்துக்கு இந்த தேவனுடைய வசனம் நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் கொடுக்குது. இந்த தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற ஞானம் அறிவை வைத்து நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் டிஸ்குவாலிஃபை ஆகாமல் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தம்முடைய கனியை கொடுக்குறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி இந்த தேவனுடைய வசனம், அறிவையும் புத்தியும் கொடுக்குற தேவனுடைய வசனம் எப்படி எல்லா செல்வாக்கையும் அது உண்டாக்குதுன்றதை காட்டினேன். நான் பண்படுத்துகிற வேலைகளில் எப்படி செல்வாக்கை உண்டாக்குதுன்னு காண்பித்தேன். இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை காட்டுவேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. நிறைய நேரம் இதில் கவனம் செலுத்துறதே நம்ம கிடையாது பாருங்க. அதனால இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு விரும்புகிறேன். அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எந்த வசனம் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பண்படுத்த கொடுக்குதோ, இந்த அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் நான் புறக்கணித்தா அதனால் வருகிற விளைவுகள் என்ன என்பதை விளங்கி அந்த விளைவுக்கு நான் அகப்படாதபடிக்கு தொடர்ந்து நான் பண்படுத்துகிற வேலையில் ஆண்டவர் தீர்க்கமான டெஃபினட்டான ரிசல்ட்டை கொடுக்க நான் என்ன செய்யணும்? 2 காரியத்தை தான் இன்னைக்கு சுருக்கமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்க போகிறோம். நல்லா கவனிங்கள். ஞானத்தை புறக்கணிக்கிறது மிகப்பெரிய டேஞ்சர். நல்லா கவனிக்கணும். தேவ வசனத்தினால உண்டாகிற ஞானம் அறிவு புத்தியை ஒரு மனுஷன் புறக்கணிப்பானா, நான் சொல்றேன், அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆபத்துக்கு நேரா தள்ளுறான். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆபத்துக்கு நேரா தள்ளுறீங்கன்னா நான் சொல்றேன், அது எவ்வளவு மோசமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்குன்றதை யோசித்து பாருங்க. ஆபத்துக்குள்ள ஒரு மனுஷன் தன்னை தள்ளுறானா, அவன் பண்படுத்துறது என்ன ரிசல்ட் வரும்? அப்ப ரொம்ப முக்கியமானது தேவ ஞானத்தை தேவ வசனத்தினால, நல்ல கவனிங்க, நான் முக்கியப்படுத்துறது கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம போதிக்கப்படுறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இந்த ஆலயத்தில்
உங்களை தம்முடைய வசனத்தினால போதிக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் வசனத்தினால போதிக்கிறாரா? இந்த வசனத்தினால போதிக்கப்படும் போது ஒரு ஞானம், அறிவு, புத்தி வருது பாருங்க. இந்த வசனத்தினால கேட்குறேன், கேட்டதை செய்யாமல் போனால் கூட புறக்கணிக்கிறேன். ஐ எம் ரிஜெக்டிங் இட். அப்போது ரிஜெக்ட் பண்ணாமல் அதை நான் கை கொள்ள என்ன செய்யணும்? ரிஜெக்ட் பண்ணுறதுனால வருகிற ஆபத்து என்னன்றதை வேதம் சொல்லுதுன்றதை கொஞ்சம் கவனிக்கணும்ல. 13ஆம் வசனம் பார்ப்போமா? 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? புத்திமானுடைய உதடுகளில் விளம்புவது ஞானம், மதிக்கேட்டனுடைய முதுகுக்கு ஏற்றது. நல்லா கவனிங்க. புத்திமான் விளம்புவது எப்படி இருக்குமா? ஞானம். அவன் வாயத்திலிருந்து பேசினா எப்படி இருக்கும்? பேச மாட்டான் இன்னும் 2 வார்த்தை. அப்படி கேட்கணும். நீ 2 வார்த்தைலப்பா ஜென்மத்துக்கும் வாயை திறக்காதப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம என்ன வாங்கிட்டு இருக்கோம்னா பெரம்படி வாங்குறோன்னு அதுக்கே அறிகுறி. நல்லா கவனிச்சுப்பாங்க. சொல்றாரு, என்ன ஞானவானுடைய வாயில் உதடுகள் இருந்து ஞானம் வருமா, மதிக்கேட்டனுடைய முதுகுக்கு ஏற்றது. அப்படின்னா ஞானத்தை வெறுக்கிறவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது என்னன்னா அடி. அதான் சொல்றாரு. பெரம்பு பெரம்பு கையாடுவாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்து, இந்த காலத்து பெற்றோர் நல்லவங்க. அந்த காலத்து பெற்றோர்கள்லாம் அவங்க அப்பா பெரம்பு கையாடி இருப்பார், அவங்க தாத்தா பெரம்பு கையாடி இருப்பார். இவரு சும்மாவா சேர்த்து 2 பெரம்பையும் பின்னி வச்சிருப்பார். இவரு தப்பு செஞ்சாங்கன்னா உடனே பெரம்பு எடுத்து சும்மா லெஃப்ட் ரைட்டு வாங்கி பழுக்கிற மாதிரி. எப்படி வாங்கியிருந்தா தானே தெரியும். வாங்கின பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்றது அதனுடைய அருமை என்ன பழுக்கம் பாருங்க, பழுக்கிற மாதிரி. அதுதான் சொல்றாரு. ஞானத்தை வெறுக்கிறவனுக்கு பெரம்படி தானா அதுல, அதாங்க மீன் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, 14ஆம் சொல்றாரு, ஞானவான்கள் அறிவை. எத்தனை ஞானவான்கள் இருக்கிறீங்க? கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஐயோ கர்த்தாவே, நல்லதான். உங்களை ஒன்றும் குற்றலாம் படுத்த மாட்டேன். சொல்லுங்க, எத்தனை ஞானம்? ஏங்க வாரம் வாரம் இந்த வசனத்தை கேட்குறோம், இந்த வசனத்தை தியானிக்கிறோம். வேதம் சொல்லுது, இந்த வசனத்தை தியானித்து இதை செய்கிறவன் எப்படி இருப்பானா? அவன் தன் வழியை வாய்க்க பண்ணுவான். அவன் எப்படி இருப்பான்? புத்திமானாய், ஞானமானாய், என்ன ஞானம் உள்ளவனாய். அங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஞானவான் அறிவை. எத்தனை ஞானவான் இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம். பரவாயில்ல, சந்தேகத்தில் கையை தூக்கி காட்டுங்க. நம்ம எல்லாம் ஞானவான் தான். வசனத்தை கேட்கிற நம்மளை கத்தர் இன்னைக்கு ஒருவேளை ஞானம் இல்லாத போல இருக்கலாம், ஆனா இந்த வசனத்தை கேட்க கேட்க ஞானம் வந்துடும். இந்த ஞானத்தை புறக்கணிக்க கூடாது, சேர்த்து வைக்கிறவனா இருக்கணும். புறக்கணிக்கிறவனை குறித்து அடுத்த பகுதி சொல்லுது பாருங்க, ஞானவான் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்து. மூடனுடைய, இந்த ஞானத்தை வெறுக்கிறவனுக்கு எது சமீபமா இருக்குன்னா கேடு, அழிவு. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, இந்த ஞானத்தை வெறுக்கிறவனுக்கு பெரம்பாயத்தமா இருக்கு. இங்க சொல்றாரு, ஞானத்தை வெறுக்கிறவனுக்கு கேடு ஆயத்தமா இருக்கு, அழிவு. ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு? நம்மளை இதுல இருந்து விலக்கி கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு சொல்றது. எந்த கேடும் எனக்கு வரக்கூடாது, எந்த அழிவுக்குள்ளே நான் போய் மாட்டிக்கூடாது, எங்கேயும் போய் அடி வாங்கிட்டு நிற்க கூடாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிறபடி பண்படுத்துகிறவன் எங்கேயும் அடி வாங்குறவனா இருக்க மாட்டான். கர்த்தர் விரும்புகிறபடி பண்படுத்துகிறவன் கேட்டுக்குள்ள இருக்க மாட்டான், அழிவுக்குள்ள இருக்க மாட்டான். அவனை எத்தனை பேர் அழிக்கணும்னு நினைச்சாலும் அந்த அழிவில் அவனை அகப்படாதபடிக்கு காக்கிற கர்த்தருடைய ஞானம் அவனை எல்லா தீங்குக்கும் விடுவித்து காக்கிற தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு அவனுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இப்படிப்பட்ட தேவ ஞானத்தை சேகரித்து வைக்கிறேனா நான் யாரா இருக்கிறேன் பாருங்க. மறக்கவே முடியாது, என்கிட்ட ஒரு தம்பதி வந்து கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இந்த பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி பாஸ்டர் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்கன்னாங்க.
இப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, நல்ல கேள்வியாக கேட்டுக்கிறீங்க, என்ன வேறு எதுவும் கேட்காம போனீங்களே, நல்ல விஷயமா கேட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உண்மைதாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களை வளர்க்குறதுன்றது கொஞ்சம் நஞ்சமான காரியம் இல்லை, சவால் மிகுந்த காரியம். ஏன்னா நம்ம யோசனை ஒரு பக்கம் இருந்தால் அவன் யோசனை பல 10 மடங்கு 100 மடங்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த காலத்து பிள்ளைங்களை அவங்க எண்ணங்களை புரிந்து கொண்டு, அவங்க டிஃபிகல்ட்டிஸை நம்ம புரிந்து கொண்டு, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெற்றோராக நாம் இருக்க, அவர்களை எங்கெங்கே கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெற்றோராக இருக்கணும்னா, இந்த வேத வசனம் தகப்பன் எப்படி இருக்கணும், தாய் எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை எப்படி கையாட வேண்டும், பிள்ளைகளை எப்படி நாம் உருவாக்க வேண்டும், பயிற்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் வேதம் சொல்லுது பாருங்க. பிள்ளை ஆண்டவனை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். அப்படி வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கும் போது முதிர் வயதிலும் அவன் என்ன பண்ண மாட்டான், அந்த வழியை விட்டு விலகி போகாமல் இருப்பான்னு வேதம் சொல்ல. அப்போ வளர்க்க வேண்டிய விதம். நிறைய பேர் பாருங்க, கல்யாணம் ஆகிட்டு வருவாங்க, வந்து பாஸ்டர் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுவோம். நாமளும் பாரப்பட்டு அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம். அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு, அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுடைய விவாக வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு என்ன பண்ணுறார், ஒரு பிள்ளையை கொடுக்குறார். பிள்ளையை கொடுத்தப்போ ஜெபத்துக்கே வரமாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னடா காணமேன்னு பார்த்தா ஒரு நாள் வருவாங்க. எப்போ வருவாங்க? அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணுவான் பார்த்தீங்களா, அப்போ வருவாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணி பெத்த பிள்ளை பாஸ்டர். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட பிள்ளை கேட்டு பெற வரைக்கும் தான் அவர்கிட்ட வந்து நம்ம ஜோம் பண்ணோம். வந்த பிறகு எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதுக்கு நம்ம மற்ற காரியங்களுக்கு நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. பிள்ளைய கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள தெரிஞ்ச உங்களுக்கு அந்த பிள்ளைய கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்பதுக்கான கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தையும் இந்த வேத வசனம் நமக்கு போதிக்குது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் என்கிட்ட கேட்டவங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு காரியத்தை பயிற்சி பண்ணுறேன், நான் இந்த வேத வசனம் தான் எனக்கு டெக்ஸ்ட் புக் மாதிரி. இந்த வசனம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், நான் எப்படி இருக்கணும் ஒரு தகப்பனா, நான் என்னெல்லாம் மாற்றிக்கணுமோ மாற்றிக்கிறதுக்கு உண்டான காரியங்களை செய்கிறேன். ஏன்னா எனக்கு 3 பெண் பிள்ளைங்க. அந்த பெண் பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் நான் என்ன மாற்ற வேண்டிய காரியங்கள், என் சுபாவங்களை மாற்ற வேண்டிய இதெல்லாம் வேதம் எனக்கு சொல்கிறபடி ஒரு அன்புள்ள தகப்பனாக இருந்து என் பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுவதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். எந்த விதத்தில் அவங்கள என்கரேஜ் பண்ணணுமோ என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு மேலே நோனியும் செய்கிறேன். அது என்னன்னா, நிறைய பேர் இந்த வசனத்திலிருந்து அவர்களுடைய அனுபவங்களை, பிள்ளைகளை வளர்க்குற அனுபவங்களை எழுதின நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய புஸ்தகத்தையும் கொஞ்சம் அப்பப்போ படிப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புஸ்தகம் என்னன்னா, டேர் டு டிசிப்ளின்னு ஒரு அருமையான டாக்டர் ஜேம்ஸ் பாப்சன் என்கிற ஒரு டாக்டர் எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான புஸ்தகம். டைட்டில் எப்படி இருக்கு பாருங்க, டேர் டு டிசிப்ளின். துணிச்சலோட என்ன செய்யணும்னா டிசிப்ளின் பண்ணணும். துணிச்சல் இருக்கா நம்ம பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ண? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பையன் அவன் பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுறதுன்னா பெரிய கஷ்டமா, பிரச்சனை பண்ணானா வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினா அவன் அடங்கிடுவான் அப்படின்றாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தன் என் பிள்ளை பிரச்சனை பண்ணானா அவனுக்கு தெரியும் அப்பா பெரம்பு எடுத்தாருன்னா என் அப்பா பின்னாடி என்ன பண்ணாம விட மாட்டார், பன் பட்டர் ஜாம் ஆக்காமல். அவர் சொல்கிறார், அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, பன் பட்டர் ஜாம் ஆகிடும். நான் கேட்டேன், எத்தனை வாட்டி ஆக்குவீங்கன்னு கேட்டேன். சிலர் நினச்சிக்கிறாங்க பெரம்பெடுத்தா பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படி. நான் கேட்குறேன், பெரம்பெடுத்து பிரச்சனை தீரும்னா 3 வேளை சாப்பிட்ற மாதிரி காலைல ஒரு 10 நிமிஷம் அடிங்க, மதியம் ஒரு 10 நிமிஷம் அடிங்க, சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அடிங்க. சாயந்தரம் அடிங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நைட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுங்கள் அடின்னு அடிச்சு பாருங்கள், மாறிடுவானா? முரட்டுத்தனம் தான் அதிகமாகும். சில பிள்ளைங்க இப்படி அடி வாங்கியே தங்களுக்குள்ள இருக்கிற தைரியம், தங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல், தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளெல்லாம் உபயோகப்படுத்த திராணியற்றவர்களா பயந்தாங்கோலியா வராங்க. காரணம் என்ன? இப்படிப்பட்ட விதங்களில், தவறான விதங்கள் நடத்தப்படுறதுனால. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. பெரம்ப கையாடணும்னு சொல்லியிருக்கிறாரு, வேதம் சொல்லியிருக்கு. உடனே எல்லாம் பிடிச்சிக்கிறது. வசனம் இருக்கு. சாலமோனுக்கு சொன்னார். ஏன் சொன்னார்? அது டேஷ் டேஷ் நீங்களே ஃபில்அப் பண்ணிங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குது 1, 2, 3, 4 நிறுத்திக்கிறேன். அதோட
அப்படி 4 கொடுத்துருக்கிற அந்த பிள்ளைங்களை பெரம்ப வச்சு அடின்னு அடிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அன்பு வெளிப்படுமாங்க? சில பெற்றோர் எப்படின்னா அடின்னு அடிப்பாங்க. அடித்த உடனே அவனுக்கு என்ன இஷ்டமானதோ அவனுக்கு போய் ஒரு மட்டன் தொக்கை வாங்கிட்டு வந்து அடித்ததுக்கு பேசிஃபை பண்ணுறது. என்னது, போட்ட அடிக்கே கொஞ்சம் எதாவது தீனி போடுறதுக்கு. இது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? அப்போ நான் சொன்னேன், அதில் அவர் எழுதியிருக்கிறாரு எப்படியெல்லாம் டிசிப்ளின் பண்ணணும். டிசிப்ளின்ன்ற வேர்டுன்ற நம்ம அது மிலிட்ரி வேர்டு மாதிரி நினச்சிக்கூடாது. மிலிட்ரி ஆஃபீஸர் டிசிப்ளின் பண்ணுவார் பாருங்க, அது மாதிரி டிசிப்ளின்னா கரெக்ஷன். எப்படியெல்லாம் பிள்ளைகளை கரெக்ட் பண்ணலாம், அவங்களுடைய திங்கிங் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அவங்களுடைய வே ஆஃப் டூயிங்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணலாம், செய்கைகள் எப்படி கரெக்ட், எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பெற்றோராக இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அனுபவத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி எப்படி அவங்கள கரெக்ட் பண்ணலாம், எப்படி அவங்கள தூக்கி விடலாம், இதை கற்றுக்கொள்ள ஒரு பெற்றோர் இந்த தேவ வசனத்தை அதிகமாக தியானிக்கணும். இந்த தேவ வசனத்தினால் உண்டாகிற அறிவு, ஞானம், புத்தியை நான் புறக்கணிச்சு எனக்கு தெரியும் பிள்ளைய வளர்க்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ல தோத்து போயிடுவீங்க. தேவ வசனம் தான் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவ வசனம் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்குது. குடும்பத்தை நடத்த ஞானம் கொடுக்குது, பிள்ளைகள் நடத்த ஞானம் கொடுக்குது, மனைவியை நடத்த ஞானம் கொடுக்குறாரு, கணவனை நடத்த ஞானம் கொடுக்குறாரு, பெற்றோரை கனப்படுத்த ஞானம் கொடுக்குறாரு. எல்லா காரியம் இந்த வேத புஸ்தகத்தில் நம்முடைய உறவுகளை சிறப்பாய் நடத்துவதற்கு இல்லாத ஆலோசனையே கிடையாதுங்க. என்ன வேணும், என்ன பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போனாலும் அதை சரியான விதத்தில் தேவன் சொல்ற விதத்தில் எப்படி பண்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறாரா, உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா, இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்த பிரசங்கியாராக இருக்கிற வேலையை கொடுத்துருக்க, இதை நாம் பண்படுத்தணும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை நின்றுட்டு நாம் பாட்டு சும்மா உளறிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி இதற்குண்டான காரியங்களை உட்காந்து தியானிக்கிறேன், ஆயத்தம் பண்ணுறேன், பண்படுத்துகிறேன், அதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், அதுக்கு ஏற்றது போல் என்னை மாற்றுறேன். அங்கே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அதனுடைய விளைவுகள், அதனுடைய அற்புதமான தாக்கத்தை, வண்டர்ஃபுல் இம்பேக்டை ஆண்டவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குறார். ஏன் நடக்குதுன்னா, என் வேலையை நான் திறம்பட செய்ய, சரியான விதத்தில் பண்படுத்த தேவ அறிவையும் கிருபையும் தேவனுடைய ஞானத்தையும் புத்தியை நான் சார்ந்து கொள்ளும்போது என்னுடைய வேலையை, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்திக்கிட்டே வர்றார். இது போல தான் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தி அது மேலே கர்த்தர் மழையை பெய்ய வைக்கணும்னா, சூரியனை பிரகாசிக்க வைக்கணும்னா நம்ம ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. பண்படுத்துகிற அற்புதமான வேலையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து, இதை நம்ம புறக்கணிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் புறக்கணிக்கிற ஒரு மனுஷனுக்கு பிரம்பு கையாடப்படும். புறக்கணிக்கிற மனுஷன் பல கேடுகள், பல அழிவுகளுக்குள்ளே போகிறான். பாருங்கள், இன்னொரு இடத்துலையும் அப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள், இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்களேன். 13ஆம் வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 13:13 எல்லாம் எடுத்துட்டீங்களா? இணைந்து வாசிப்போம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ. அதான் திருவசனத்தை, எந்த வசனம் ஞானமோ அறிவையும் புத்தியையும் நம்மை குறித்து நமக்கு உண்டாக்குதோ, இதை அவமதிக்கும் போது, ஆமா என்ன பெருசு, எனக்கு தெரியாதா, நான் கேட்காத சத்தியமா அப்படின்னு நம்ம அவமதித்தோம்னா, நான் சொல்கிறேன் அங்கே நாசமடையணும். அப்படின்னா யூ வில் பி டிஸ்ட்ராய்டு. ஆங்கிலத்தில் டிஸ்ட்ராய் பண்ணுறேன், என்ன நானே டிஸ்ட்ராய் பண்ணுறேன். வேற எந்த சக்தி என்ன டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியதில்லை. இந்த தேவ அறிவை நான் புறக்கணிக்கும் போது நான் என்ன, என் பண்படுத்தும் காரியத்தை நானே டிஸ்ட்ராய் பண்ணுறேன். விளை வராதபடிக்கு நான் என்ன டிஸ்ட்ராய் பண்ணுறேன். அடுத்த 14ஆம் சொல்றாரு பாருங்க, அங்க சொல்றாரு, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. சொல்லுங்க, ஞானவான்களுடைய. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை இங்க நிற்கும் போது நான் அந்த ஜெபத்தோட நிற்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய வாய் ஜீவ ஊற்றா இருக்கணும். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஜனங்கள் பெறுவதற்கான ஜீவ ஊற்றா இருக்கணும். ஆண்டவரே,
உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கும் போது உங்க வாய் ஜீவ ஊற்றா இருக்கணும், உங்க வாழ்க்கை ஒரு ஜீவ ஊற்றா இருக்கணும். நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க கை வைக்கிற எல்லா காரியத்திலும் என்ன விளங்கணும்? ஞானவான் ஜீவ ஊற்ற வெளியே கொண்டு வரான். அவன் ஞானத்தை புறக்கணிக்கிறவன் அல்ல. அங்க பாருங்க, அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஞானவானுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். நல்லா கவனிங்க, ஞானத்தை புறக்கணிக்காம ஞானத்தை சேர்த்து வைப்பீங்கன்னா எப்படி பண்படுத்தணும், எப்படி கர்த்தரை நாம் பண்படுத்துகிறது மேல மழை பெய்யணும், சூரியனை பிரகாசிப்பிக்க வைக்கணும், பலனை கொடுக்க வைக்க முடியும்ன்றத அறிந்து தேவ ஞானத்தோட நான் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை பண்படுத்தும் போது ஞானத்தை சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கும் போது மரண கண்ணிக்கு நான் தப்பலாம். இந்த மரண கண்ணி எப்போ இருக்கும், எப்போ வரும், எங்க ஆகும் எனக்கு தெரியாது. அது என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை, மறைமுகமா இருக்கும். இந்த மறைமுகமா இருக்கிற ஏற்படுகிற சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இப்படிப்பட்ட கண்ணிக்கெல்லாம் நான் தப்பணும்னா ஞானவானுடைய போதகம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஜீவ ஊற்று போல இருக்கும். ஜீவ ஊற்று போல ஞானம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும்னா எல்லா மரண கண்ணிக்கும் தப்புவீங்க. அதுக்கு அர்த்தம் சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனம், நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழிகளோ கரடு முரடானது. நல்ல கவனிங்கள், துரோகிகள். ஞானவான குறித்து எப்படி சொல்றாரு? நற்புத்தியை சம்பாதிக்கிறவன், ஞானத்தை சேர்த்து வைக்கிற, ஞானத்தை புறக்கணிக்காதவனை வேதம் எப்படி சொல்லுது? ஞானத்தை புறக்கணிக்கிறவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இங்க ரொம்ப தமிழ்ல ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு அந்த வார்த்தை, துரோகிகள். தேவனுடைய வார்த்தையை, a man who is unfaithful is making his ways hard. அவனுடைய வாழ்க்கை என்னும் நிலத்தை காய்ந்து போன ஒரு நிலமாக்குறானா, வழிகளை கரடு முரடாக்குறானா, கடினமாக்குறது மாத்திரம் இல்ல, அவனுடைய வாழ்க்கை என்னும் நிலத்தை இந்த அறிவை புறக்கணிக்கிறதுனால காய்ந்து போன ஒரு நிலம் போல மாறுறான். வாழ்க்கையில வறட்சிக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். கவனிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. ஒரு மனுஷன், தேவன் இவ்வளவு நேரம் எடுத்து உங்களோட ஒவ்வொரு வாரமும் பேசுற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க புறக்கணிச்சுட்டு இஷ்டம் போல நீங்க தீர்மானிச்சபடியே செய்யணும்னு நினைக்கும் போது கர்த்தர் அங்க ஒரு தடை போடுறாரு. செய்யாத. ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் போதிக்கிறார், இதை செய்ய, உன் சுய புத்தியின் மேல நீ சாராத அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு? என்ன ஸ்டாப் பண்றதுக்கு. இங்கேயே உட்கார்ந்து கேட்டுட்டு நான் வெளியே போயிட்டு நான் என் புத்தியை சார்ந்து தான் செய்வேன் நான் இருக்கும்போது அவர்களை தான் வேதம் துரோகிகள். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள, ஐ எம் நாட் ஃபெய்த்ஃபுல், ஐ எம் அன்ஃபெய்த்ஃபுல் டு ஃபாலோ ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை நான் உண்மையா கை கொள்ளாம போகும்போது சொல்றாரு, அவன் வழி எப்படி இருக்கும்? நான் கரடு முரடா இருக்கும். இன்னும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசி நான் போட்டு, his ways will reflect barrenness. அப்படின்னா மலட்டுத்தன்மையை வெளிப்படுத்துமா, கனியே இருக்காது. நல்ல மாங்குன்னு உழைப்பான், ஆனா அந்த உழைப்புல என்ன வராது? பலன் வராது. ஏன்னா அவன் பண்படுத்துறதுல தேவ ஞானத்தை அவன் புறக்கணிச்சிட்டான். தேவ ஞானம் புறக்கணிக்கப்படுகிற இடத்தில் நம்ம இல்லாதபடிக்கு நம்மளை விலக்கி காக்க வேண்டியது ரொம்ப அற்புதமானவன். அடுத்த வசனம் சொல்றா பாருங்க, ஞானவான்கள் அறிவோடு நடந்து கொள்கிறார்கள். 16ஆம் வசனம், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். சொல்றாரு பாருங்க, ஞானவான்கள் எப்படி ஞானமா நடக்கிறத காட்டுறான். ஞானத்தை சேர்த்து வைக்கிறவன் ஞானமா இருக்கிறத காட்டுவான், ஞானமான புத்தியான செய்கைகளை காட்டுவான். அவன் பண்படுத்துறதுல கர்த்தர் ஞானம் விளங்கும், விஸ்டம் ஆஃப் காட் அதில் வெளிப்படும். மறுபக்கத்தில் இன்னொருத்தன சொல்றாரு, ஞானத்தை புறக்கணிக்கிறவன் அவன் புத்தியனா இருப்பான், அவன் புத்தியினம் வெளிப்படும், அவனுடைய மதியற்ற தன்மை வெளிப்படும், ஃபூலிஷ்னஸ் அது மறைஞ்சிருக்காது. நான் ஞானத்தை புறக்கணிச்சிட்டு நான் பாட்டு செய்வேன்னா அப்படியே மறைஞ்சிரு, ஃபூலிஷ்னஸ் ஓப்பனாக இருக்கும்ன்றார். ஓப்பனாக தெரியப்படும் எவ்வளோ பெரிய முட்டாளா நம்ம செயல்படுறோன்றது. நமக்கு இல்லை, பலருக்கு அது தெரியக்கூடிய ஒரு 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 குறைவான ஒரு நிலை. அது ஒரு நல்ல நிலை இல்லை பாருங்க, அது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறி இல்லை பாருங்க. வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான அறிகுறி, நல்ல நிலைக்கு வருவதுக்கு ஏதுவான காரியங்களை நம்ம செய்யணும்.
இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் போகிற பாதைகள் கரடுமுடாக இருக்கா? இந்த நம்ம வாஸ்தம் பாருங்க 15ஆம் வசனத்தில், என்ன கரடான வழிகள் போல, கரடுமுரடான வழிகளை போல கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, இல்லை ஆண்டவரே, இனிமே உம்முடைய போதகத்தை நான் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன். நீர் என் மேலே கண்ணை வைத்து நீர் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். நான் நடக்க வேண்டிய வழியை நீர் என்ன பண்ணுகிறீர், எனக்கு காட்டுகிறீர். இனி நீர் காட்டுகிற வழியில் நான் நடப்பேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நம்ம ஊர் கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி கொஞ்சம், இப்போ கூட கூட்ஸ் ட்ரெயின் வேகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து நான் சொல்கிறேன், நான் சின்ன பையன் அந்த காலத்துலாம் கூட்ஸ் ட்ரெயின் வருதுன்னா நம்ம எத்தனை முறை வேணால் ட்ராக்கை தாண்டி அப்படி இப்படி போயிட்டு வந்துடலாம். இந்த முறை இப்போ எப்படின்னு தெரியல, அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சின்ன வயசில் அப்படிலாம் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், அது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம ஊர் கூட்ஸ் ட்ரெயின் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் பிக்கப் ஆன பிறகு நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ வேகம் போகணும். வேகம் போன பிறகு அதை ஸ்லோ டவுன் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸ்லோ டவுன். அது போல தான் இன்றைக்கி ஒருவேளை நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது இந்த கரடு முரடான பாதையிலேருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நம்முடைய ஸ்டார்ட். ஆனால் பிக்கப் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் அற்புதமான மாற்றங்களை, அற்புதமான விளைவுகளை கர்த்தர் கொண்டு, எத்தனை பேர் விசுவாசிங்க? அற்புதமான மாற்றங்களையும் விளைவுகளையும் கர்த்தர் கொடுப்பார் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானம் வெறுக்காம, இந்த ஞானத்தை வெறுக்காம தேவ ஞானம் அறிவும் புத்தியோடு பண்படுத்துவேனா ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், வெற்றிக்கு மேலே வெற்றி. இந்த அறிவை நான் புறக்கணிச்சா வெற்றி என்ன புறக்கணிக்கும்? Success will reject me. Blessing of the Lord will reject me. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன புறக்கணிக்கும். அப்போ நான் புறக்கணிக்காத ஒரு நிலையில் இருப்பதுக்கு தான் கர்த்தர் என்னோட பேசுறாரு. இந்த வசனங்களை பேசுகிற இடத்துக்கு ஏன் நம்மளை கொண்டு வராரு பாருங்க. காரணம், ஆண்டவர் எதுக்குள்ளே வைக்க விரும்புகிறாருன்னா அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், அந்த ஞானத்துக்குள்ள, அறிவுக்குள்ள, புத்திக்குள்ளே இருந்து உங்களுடைய பிரயாசம் ஒன்று கூட வீணாக போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் எடுக்கிற ஒரு சின்ன பிரயாசம் கூட என்ன ஆகக்கூடாது? கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் எடுக்கிற ஒரு சின்ன பிரயாசம், நான் செய்கிற ஒரு சின்ன பண்படுத்துகிற வேலை கூட பலன் கொடுக்காமல் போயிடக்கூடாது. அது மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருப்பதுக்காக தான் இந்த வசனங்கள்லாம் கர்த்தர் கேட்க வைக்கிறாரு. நம்மளை குற்றப்படுத்துவதுக்கு இல்லை, நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதுக்காக. ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, என் ஜனம் சங்காரமாகறாங்க. எதனால? பிசாசு அடி அடின்னு அடிக்கிறானா? இவங்க இவன் வளர்ச்சியை தடுக்கிறாங்களா? ஏன் சங்காரமாகறாங்க? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம வளராம இருப்பதுக்கும் நம்ம முன்னேறாம இருப்பதுக்கும் நம்ம நிறைய காரியங்களை சொல்றோம். கூடுமான அளவுக்கு நமக்கு வேண்டாதவங்கள சொல்லிடுவோம். அவங்க என் மேலே கண்ணு வச்சுட்டாங்கோ. என்ன வச்சுட்டாங்கோ? ஆமாம், உங்கள் மேலே கண்ணு வச்சுட்டாங்க, அதனால நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, என்னமோ ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்களை எத்தனை பேர் பார்க்குறாங்களோ, கர்த்தருடைய ஞானமும் அறிவும் புத்தியும் உங்களுக்குள்ள சேகரிக்க வைக்கப்பட்டு அந்த ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு நீங்கள் பண்படுத்துவீங்கன்னா எத்தனை 1000 கண்ணு உங்கள் மேலே பட்டாலும் அது ஒன்று முன்னை அணுகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. ஏன்னா, என் பக்கத்தில் 1000 என் வலது பாஷ்யத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் என்ன பண்றேன், அதை கர்த்தர் இப்படிதான் சொல்லி. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவங்க கண்ணு வச்சுட்டாங்க. நீங்க சொல்லணும், அவங்க பார்த்ததுனால கர்த்தர் என்ன அற்புதமா பயன்படுத்துவார். அற்புதமா தேவ ஞானத்தை நான் உபயோகப்படுத்தணும். அல்ல, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்றாரு. எதனால சங்காரம் ஆகுறாங்க? நிறைய நேரம் நம்ம அவங்கள காரணம் சொல்லிட்டு யாரையும் காரணம் சொல்லணும்னா யாரை பிடிச்சிக்கிறோம்? சொல்லுங்க, பரவாயில்ல, பயமாகுதா? கடைசி யாரை பிடிச்சிக்கிறோம்? பிசாசு பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது, இது எந்த வீட்டு பிசாசு, எந்த காலம் பிசாசு தெரியுமா? ஊர் தாண்டி வந்திருக்கு இந்த பிசாசு. நான் சொல்கிறேன், பிசாசு இல்லைங்க. பிசாசோ உங்கள் சூழ இருக்கிற ஜனங்களோ சமுதாயமோ கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுது, தேவனுடைய அறிவை வெறுக்கிறதுனால வருகிற விளைவுகள். அங்கே சொல்லியிருக்கு, என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறாங்க. ஏன் சங்காரம் ஆகிறாங்க? அவர்கள் அறிவை
வெறுத்தார்கள். They are rejecting the knowledge. இன்னைக்கு பாருங்க, ஜனங்க அறிவை புறக்கணிக்க. ஆனா அறிவை நாம் அடைவதற்கு எத்தனை ஆயிரம் வழி இருக்கு இன்னைக்கு பாருங்களேன். உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே அறிவான நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி படிக்காதவங்க, அறிவே இல்லாதவங்க கூட தங்களை அறிவுள்ளவங்கள ஆக்கிக்க முடியும். அவ்வளோ கருவி இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த நம்ம மொபைல்லையே எல்லா காரியத்தையும் கொண்டு வரலாம். எல்லா ஞானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கான காரியங்களை உபயோகப்படுத்தலாம். ஆனால் அதே கருவியை வச்சு நம்மளை அழிவதுக்கு எதுவாகவும் உபயோகப்படுத்தலாம். நல்ல கவனிங்கள். நான் அறிவை சேகரித்து வைக்கிறேன்னா அறிவை புறக்கணிக்கிறேனா? வேதம் சொல்கிறேன், ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். காரணம், என் அறிவை அவர்கள் வெறுத்தார்கள். குடிக்கிறான் பாருங்க, சிலவங்களாம் குடிக்கிறாங்கன்னா சாராயம் குடிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சிகரெட்டு பிடிப்பான் புஷ்குன்னு. என்ன பண்ணுறான்? அறிவு இருந்தால் குடிப்பானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அறிவு இருந்தால் தம் அடிப்பாங்களா? அறிவு இருந்தால் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த சிகரெட் டப்பாலே போட்டிருக்கு, இது அழிவை உண்டாக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்ஜுரியஸ் டு யுவர் ஹெல்த். குடிக்கிற தண்ணி பாட்டில் போட்டிருக்கிறான், அதுவும் சரீரத்துக்கு கேடை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியும் படித்து அறிவா உணர்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பாக செய்வானா? செய்ய மாட்டான். ஆனால் இன்னைக்கு அறிவின்மை நிமித்தமா செய்யக்கூடாததை செய்கிறானே மனுஷன். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஏன் செய்யக்கூடாததை செய்கிறான் மனுஷன்? அவன் அறிவை வெறுக்கிறான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிவை வெறுக்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த பாதிப்பு உங்களுக்கு மட்டும் தான் நினைக்கக்கூடாது. அந்த பாதிப்பு உங்களுக்கும் உண்டாகுது, உங்கள் குடும்பத்துக்கும் உண்டாகுது, உங்கள் சந்ததிக்கும் அது உண்டாகுது. நல்லா கவனிங்க. அதனால தான் கர்த்தர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார். இவ்வளோ ஸ்ட்ராங்கான காரியங்களை கர்த்தர் காட்டுறதுக்கு காரணம் என்ன? அறிவை புறக்கணிக்கிறவனுக்கு பெரம்பு கையாடப்படும், அறிவை புறக்கணிக்கிறவனுக்கு கேடும் அழிவும் வரும். வேதம் இவ்வளோ பயங்கரமாக சொல்லுதே. அறிவை வெறுக்கிறவனுடைய வழிகள் எப்படி இருக்கும்? கரடு முரடா இருக்கும். ஏன் இவ்வளோ கடினமாக வேதம் சொல்லணும்? நல்லா கவனிங்க கர்த்தருடைய அந்த அறிவை வெறுக்கிற அந்த ஒரு மனுஷனோட முடியல, அவனோடு அவனுடைய குடும்பத்துக்கு அது தொடருது. அந்த குடும்பத்துக்கு தொடருது நிமித்தமாக அவன் சந்ததிக்கு தொடருது. பாருங்க எவ்வளோ பெரிய இம்பேக்டை உண்டாக்குது பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அதை பார்க்குற பிள்ளை அந்த பழக்கத்தில் கண்டிப்பாக அகப்படுவான். வீட்டில் இருக்கிற பெற்றோர் இடத்துல சில தவறான காரியம் இருக்குமானால் அதை பார்க்குற பிள்ளை கண்டிப்பாக அதை அடாப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோதான் தடுக்கணும் நினைச்சாலும் முடியாது. கர்த்தர் அவர்களை காத்தால் ஒழிய வேற வழியே கிடையாது அவர்களை விடுவிக்கப்பட. கடன் வாங்கியே கடன்லையே ஊர்ன ஒரு பழக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. சில மூஞ்சிலாம் மாறுது பாருங்க, நான் சொல்ல மாறும். கடன் வாங்கி கடன்லையே ஊறி இந்த பிரெட்டை தூக்கி இந்த பாலில் போட்டால் ஊறி அப்படியே போவோம். அது மாதிரி நிறைய பேருடைய குடும்பம் கடன்லையே ஊறி தேடினா கூட எடுக்க முடியாது வெளியே. பிரெட்டு பாலில் ஊறிச்சுன்னா எப்படி அது கலந்துருது பார்த்தீங்களா? எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடு. அது ஒரேடியாக குடிச்சிடுவாங்க சேர்த்து ஒரு எதுக்கு அந்த பாடுன்னு. அது மாதிரி தான் கடன்லேயே ஊறி போனேன். தலைமுறைக்கு என்ன சொல்கிறேன்? கடன் வாங்கி தான் எல்லாம் வாங்கணும்ப்பா. இந்த வீடை கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கிறேன், காரை கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கிறேன், பொருளை கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கிறேன், எல்லாம் கடன். அவனுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கடன் வாங்கணும்னு. பொருளை வாங்குறது முன்னாடி அவனுக்கு என்ன தெரியும்? கடன் முதல்ல வாங்கணும்னு தெரியும். என்னைக்காவது ஒரு பொருளை வாங்கும்போது குடும்பத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த பொருளை வாங்கிறதுக்கு ஒரு ஆசையை கொடுத்துருக்கிறார். அதை கொடுக்கறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருப்பார். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் காத்திருந்தா முழு தொகையும் கொடுத்து வாங்க கர்த்தர் நமக்கு உதவி எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? நான் அதை ஆணித்தரமாக நம்புற ஆளு. நீங்கள் நம்புறீங்களா? அதை மொத்தமாக வாங்குறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? உதவி செய்வார். நல்லா கவனிங்க. இந்த ஆசையாவது வீட்டில் பேசியிருக்கிறோமா? இந்த ஆசையே பேசுறது இல்லை, அப்புறம் எப்படி செய்கையா வரும்? அது கடனை வாங்குறத கற்றுக் கொடுக்குறோம். தலைமுறைக்கும் கடன்
ஒரு அடிமைத்தனத்தை கற்றுக் கொடுக்குறனே. ஏன் வருது? கர்த்தர் சொல்றாரு, நீயும் கடன் வாங்காமல் கடன். எத்தனை பேர் அது நடக்காதா? இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லையா? சொல்றார், நீயும் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன பண்ணுவாய்? கடன் கொடுப்பாய்ன்னு சொன்னாரு. அப்போ என் உழைப்பை ஆசீர்வதிப்பாரு. நான் பண்படுத்துறதின் மேல கர்த்தர் மழையை பெய்ய வச்சா ஆசீர்வாதம் பெருகும். ஆசீர்வாதம் பெருகும் போது அது எனக்கு போதுமானதா இருக்கும். போதுமானதுக்கு அதிகமான விதத்தில் இருக்கும் போது யாராவது ஒருத்தன் கஷ்டப்படுறாங்களா, நான் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறேன். இப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம பண்படுத்துகிறதின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்பி வேலை செய்ய அவர் விரும்பும் போது நான் என்ன பண்றேன்? இவ்வளத்தையும் கேட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் ஒத்து வராது வாழ்க்கைக்கு. கடன் வாங்காம எப்படி பாஸ்டர் சொல்லுவார்? அவருக்கு தெரியுமா நம்ம பிரச்சனை? ஆமாம், நாங்களாம் நேராக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு பரலோகத்துலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ முடிஞ்சவொன்னே டிக்கெட் கொடுத்து பரலோகத்துக்கு அனுப்பிடுவார். ஆண்டவரோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே சீக்கிரம் அனுப்பும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கீழே. அப்படி தான் வரோம் பாருங்க. ஏன்? இயேசுநாதருக்கே நம்ம கஷ்டம்லாம் தெரியுங்க. அவருக்கு தெரியாத ஒரு கஷ்டமும், எல்லா வேதனையும் எல்லா பாடுகளையும் நம்மை போல அவர் அனுபவித்தார் என்று வேதம் சொல்லு. எல்லா கஷ்டங்களும் தெரியும் அவருக்கு. எல்லா கஷ்டமும் பட்டவர் தான் சொல்றாரு, திடன்கொள், பயப்படாத, உலகத்தை ஜெயித்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? உன்னோட, என் கூட இருக்கிற. எதுக்கு இருக்கிறாரு? இந்த வசனத்தினால் அறிவை உண்டாக்குறார், புத்தியை உண்டாக்குறார். ஏன்னா எனக்கு வேண்டிய எல்லா நல்வழிகளை சொல்லி கொடுத்து நல்ல விதத்தில் பண்படுத்த. இப்படி நான் என்னுடைய குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு நல்வழிகளை காட்டுகிற ஒரு காரியத்தை பின்பற்றனா? இதுவரைக்கும் செய்யலையா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனிமே நாங்கள் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி அந்த ஆசீர்வாதமான வழியை, ஞானவான்கள் உபயோகப்படுத்துகிற வழியை நாங்கள் உபயோகப்படுத்த எங்களுக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், அந்த கொஞ்சம் சம்பாத்தியத்தின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதம் இருந்தால் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தர் போதுமான விதத்தில் கர்த்தர். நம்ம நிறைய பேருடைய சம்பாத்தியத்தின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே இல்லை. எவ்வளோ மாங்குன்னு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியத்தின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா அந்த சம்பாத்தியத்தை கர்த்தர் கையில் அப்படின்னா அவர் போதிப்பார். அப்படின்னா இந்த வசன ஞானம் கொடுக்கும், எப்படி அதை உபயோகப்படுத்தணும், எந்த காரியத்தை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எல்லா காரியங்களையும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம கையில் சம்பாத்தியத்தை கொடுத்தவர். அந்த சம்பாத்தியத்தை எப்படி செலவு பண்ணணும், எப்படி கர்த்தருக்கு அதை உபயோகப்படுத்தணும், எல்லாம் ஆண்டவர் தெளிவாக சொல்லி தருவார். இதை தான் ஆண்டவர் பாருங்க. நீங்கள் உபாகமம் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உபாகமம் புஸ்தகத்தை நேரம் கிடைச்சா இந்த வாரம் ஃபுல்லாக வாசித்து முடிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் திரும்பியும் பார்க்கலாம். ஆண்டவர் உபாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் கவனிச்சுன்னா, இந்த புஸ்தகம், இந்த கற்பனை, இந்த கட்டளை, இதை ஆண்டவர் அழுத்தி பல இடத்துல சொல்லி, இந்த புஸ்தகத்தை, இந்த கற்பனையை நீ கை கொண்டா நீ எப்படி இருப்ப, உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, உன் சந்ததி எப்படி இருக்கும், இதை சொல்லிட்டே இருக்கிறார் பாருங்க. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. இந்த புஸ்தகம், இந்த நிருபத்தை வாசித்தீங்கன்னா மறுபடியும் அதை நீங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்ற, நீ எப்படி இருப்ப, உன் பிள்ளைங்க எப்படி இருக்கும், உன் சந்ததி எப்படி இருக்கும். நமக்கு அந்த சிந்தனை வரணுங்க. ஆண்டவரே, நான் அறிவை புறக்கணிக்க கூடாது, ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஞானம் எனக்கு வேணும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை நம்ம இணைந்து வாசிப்போமா? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்களும், ஹலோ, எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்களும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் குடும்பமும், உங்கள் தலைமுறையும் நன்றாக இருக்கணும்னு விரும்புவங்களாம் கையை உயர்த்தி பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, இதுக்கு மட்டும் பெருசாக வருது. நல்லா இருப்பீங்க, ஒன்றும் குறை இல்லை. ஆண்டவர் சொல்ல நல்லா இருக்கணும், இதுதான் கர்த்தருடைய விருப்பம். உங்களுக்கே இவ்வளோ ஆசை இருக்குன்னா, உங்களை ஒரு குடும்பமாக ஆக்கி உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து உங்களுக்கு சந்ததியை கொடுத்த கர்த்தர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாரா? நல்லா இருப்பதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஞானத்தை புறக்கணிக்காம இருக்க நம்ம என்ன செய்யணும் பாருங்க, சொல்லியிருக்கு பாருங்க, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால். நல்லா சொல்ல, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற கட்டளைகளை, நான் சொல்ற என் வார்த்தைகளை, என் வார்த்தையினால உண்டாகிற அறிவு ஞானத்தை அவர்கள் கை கொள்ள, அதை சேகரித்து வைக்க அவர்களுடைய இருதயம் விரும்புமானால், முழு இருதயத்தோட நம்ம அதை கை கொள்வோம்னா கர்த்தர் சொல்ற நலமா இருக்குமே, நல்லா இருக்குமே. அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க தலைமுறை நல்லா இருக்குமே. இதை தான் நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். அதான் ஸ்பெஷாலிட்டி இந்த உபாகம புஸ்தகத்தில் இருக்கு. ரொம்ப ஸ்பெஷாலிட்டி காரியம். கர்த்தர் மறுபடியும் ஒரே காரியத்தை வலியுறுத்துவார்னா, நீ என் கற்பனை கை கொண்டா, நீ என் வார்த்தைகளை கை கொண்டா, நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். இந்த தேவ ஞானத்தோட நீங்க கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற எல்லா ஆற்றலையும் எடுத்து நீங்க பண்படுத்தும் போது, நான் சொல்றேன், உங்களை எப்படிங்க நல்லா ஆக்காம இருப்பார் கர்த்தர்? அறிவை புறக்கணிக்காம இந்த தேவ அறிவை சார்ந்து நீங்க செய்யும் போது உங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருப்பார்? உங்களை நல்லா ஆக்காம எப்படிங்க இருப்பார்? உங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் நல்லா ஆக்குற வேலையை நிச்சயமா செய்வார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இப்போ அறிவை புறக்கணிக்க கூடாது, அறிவை சேர்த்து வைக்கணும், இருதயத்தில் சேகரிக்கணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை எடுத்து உபயோகப்படுத்தும் போது சுய அறிவெல்லாம் செஞ்சிடக்கூடாது. தேவனிடத்திலிருந்து உண்டான நான் சேகரித்து வைத்த இந்த வசனத்தினால் கிடைத்த அறிவு ஞானம் புத்தியை சேகரித்து வைத்து இப்போ எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்க ஆற்றலாம் எடுத்து உபயோகப்படுத்துகிறேன், பண்படுத்துகிறேன். குடும்பத்தில் என் பொறுப்பை செய்கிறேன், சமுதாயத்தில் என் பொறுப்பை செய்கிறேன், வேலை ஸ்தலத்தில் என் பொறுப்பை செய்கிறேன், சபைக்கு வந்தால் என் பொறுப்பை செய்கிறேன். செய்யும்போது அப்படி பண்படுத்துகிறவனுக்குடைய வாழ்க்கையில் நடக்கிற நிச்சயமான சில காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. முதல் காரியம், இப்படி தேவனுடைய ஞானத்தை புறக்கணிக்காமல் பண்படுத்துகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் டெஃபினட்டாக இருக்கக்கூடிய சில காரியங்கள். முதலாவது என்ன இருக்கும்னா, he will be a man who will prepare and improve himself for growth. அவன் யாராக இருப்பானா, டெஃபினட்டாக அவன் என்ன செய்கிறவனாக இருப்பானா, அந்த மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி முன்னேற்றத்துக்கான வளர்ச்சிக்கு நேராக தன்னை கவனம் செலுத்துகிறவனாக இருப்பான். he will be a man being focused to prepare and improve the growth that God wants to bring in his life. நல்ல கவனிங்கள். ஏன்னா வளர்ச்சியை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? அப்படியே சிறுகி போகிறது இல்லை, வளரணும். வளரக்கூடிய எல்லா ஆற்றலையும் கர்த்தர் எனக்குள்ள ஒரு மரத்துக்குள்ளேயே ஒரு செடிக்குள்ளேயே வச்சிருப்பார், ஒரு விதைக்குள்ளேயே வச்சிருப்பார்னா எனக்குள்ள வைக்காமலா போயிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ நான் ஆயத்தமாகணும். எப்படி ஆயத்தமாகிறேன்? இந்த தேவ வசனம் கொடுக்கும் ஞானம் அறிவை புறக்கணிக்காம பண்படுத்துறேன். எனக்குள்ள வளருவதற்கான எல்லா ஆற்றலையும் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. நிச்சயமான விதத்தில் நான் வளர முடியும். அதுக்கு நான் ஆயத்தமாகணும். வீட்டில் ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வச்சுங்க. மாங்காய் மரத்தில் என்ன இருக்கணும்? மாங்காய் மரம் இருக்கணுமா? மாங்காய் காய் இருக்கணும், காய்க்கணும். சீசன் மாங்காய் சீசன் வச்சுங்களேன். உங்கள் மரத்தில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு மாங்காய் வரலாம் என்ன சொல்லுவாங்க? சரியான மாங்காய் மடையனாக இருக்கிறானு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையாங்க? ஏன்னா காய்க்க வேண்டியதுக்கான ஆயத்தம், அதை பெருகப்படுத்துவதற்கான கவனம் அதில் இல்லாமல் போகுது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ நிச்சயமான விதத்தில் அறிவை புறக்கணிக்கலாம். நிச்சயமாக உங்கள் மாங்காய் மரத்தில் மாங்காய் காய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உண்டு பண்ணுகிற நல்விளைவுகள் நன்றாக இருப்பதுக்கான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ரெண்டாவது, நிச்சயமான விதத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்கிறேன். அறிவை புறக்கணிச்சா இதெல்லாம் நடக்காது. நான் சொல்கிறேன், இந்த நிச்சயமான காரியம் நடக்கவே நடக்காது. அறிவை புறக்கணிச்சா கனி இருக்காது, இம்ப்ரூவ்மெண்ட் வர அது ஆயத்தம் இருக்காது. ஏதோ தானோன்னு செய்கிற ஒரு நிலை வந்துடும்.
ரெண்டாவது பண்படுத்துகிறவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கிறவன் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வருவது காரணம் அவனுடைய உழைப்பும் அவனுடைய கவனமும் அதிலே இருக்கும். He will always give his labor and give his more attention towards his cultivation. அவன் எதை பண்படுத்துகிறானோ அந்த பண்படுத்துவதுக்கு நேராக தன் உழைப்பையும் தன்னுடைய கவனத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பான். நம்ம யாராக இருக்கிறோம்? தேவன் ஞானத்தை புறக்கணிக்கலன்னா இந்த கவனத்துக்குள்ளே இருப்பேன். எப்பவுமே என்னை குடும்பத்தில் வச்சுருந்தாருன்னா, என்னை ஒரு வேலையில் வச்சுருந்தா இந்த கவனத்துக்குள்ளே எப்பவுமே இருப்பேன். ஆயத்தமாக இருப்பேன், வளர்ச்சிக்கான ஆயத்தத்தோடு இருப்பேன், உழைப்பதுக்கான ஆயத்தத்தோட, கவனம் செலுத்துகிறதுக்கான ஆயத்தத்தோடு இருப்பேன். 2 செடி எடுத்துங்களேன், 2 செடியை கொண்டு போய் பக்கத்தில் நெட்டுறீங்கன்னு வைங்க. அதை நெட்டிட்ட பிறகு ஒரு செடியை மாத்திரம் நீங்கள் நல்லா அதுக்கு உழைப்பையும் கவனத்தையும் கொடுக்குறீங்க. இன்னொன்று நீங்கள் கண்டுக்கவே இல்லைன்னு வைங்க. பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எது வளரும்? நீங்கள் எதற்கு அதிகமான உழைப்பையும் கவனத்தையும் கொடுத்தீங்களோ அது அமோகமாக வளரும். ஆனால் கவனமே கொடுக்காத ஒன்று இருந்துச்சு பக்கத்தில், அது என்னவாகும்? காய்ந்து போய் செத்து போய் கிடக்கும். அறிவை வெறுக்கிறவனுடைய காரியம் எப்படி இருக்குன்றதுக்கு தான் இந்த உதாரணம். நல்லா கவனிங்கள். ஆனால் அறிவை சேகரித்து வைத்து பண்படுத்தக்கூடிய வேலைகளை அற்புதமாக தன்னுடைய பொறுப்பை செய்ய கவனமாக செய்யும் போது நான் சொல்கிறேன், உழைப்பையும் கொடுப்பீங்க. யூ வில் பி கிவிங் யுவர் அட்டென்ஷன். உங்கள் அட்டென்ஷன் வேற எங்கேயும் சிதறாது. கர்த்தர் என்னை பண்படுத்த வச்சிருக்கிற வேலையின் மேலே கவனம் காட்டிக்கிட்டே இருப்பேன். அற்புதமான விளைவுகள் வரும். மூன்றாவது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் சொல்கிறார், அபிவிருத்தியும் செம்மை ஆகிற காரியங்கள் கல்வியினாலும் பயிற்சினாலும் வரும். நல்ல கவனிங்கள். யூ வில் டெவலப் அண்ட் யூ வில் ரிஃபைன் பை எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவை உண்டாக்குறார், எஜுகேட் பண்ணுறாரு நம்மளை. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு. களத்துக்குள்ளே போய், சவாலுக்குள்ளே போய், வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ளே போய் எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற அறிவையும் புத்தியும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக, அறிவில்லாமல் வர கேட்குற என்ன எஜுகேட் பண்ணுறார். இந்த வசனத்தின் மூலமாக என்னை கர்த்தர் எஜுகேட் பண்ணுறார். இந்த சத்திய வசனம் என்னை கல்விமானாக்குது. நல்லா கவனிங்கள். இந்த எஜுகேஷனோட, இந்த ட்ரைனிங்கோட நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் பண்படுத்துறதின் மேலே கர்த்தர் மழையும் சூரியனையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கண்டிப்பான நிச்சயமான விளைவு வரும். இதிலலாம் 4வது சொல்கிறாரு, நிச்சயமான விளைவு ஒரு மனுஷன் அறிவை புறக்கணிக்காமல் இருக்கும்போது அவன்கிட்ட இருக்கிற 4வது காரணம் தெரியுமா? நல்ல நட்புகள் அவனுக்கு கிடைக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப். உறவுகளில் நல்ல நட்பு உண்டாகணும். நல்ல கவனிங்கள். கணவன் மனைவி என்கிற உறவுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உண்டாகணும். குடும்பத்தில் பலர் இருக்கிறீங்களா, பலர்களோடு நல்ல நட்பு உண்டாகணும். வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறீங்களா, அங்கே நல்ல நட்புகள், தேவையற்ற நட்புகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றணும். தேவ அறிவை நான் புறக்கணிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்? நல்ல நட்பை உண்டாக்கல, எல்லா கெட்ட சவகாசத்துக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறேன். யாரோடையும் ஒத்து போக முடியலையா? நான் சொல்கிறேன், அறிவை வெறுத்துட்டு இருக்கிறேன் எங்கேயோ. நான் உலகம் பொல்லாதது பாருங்க. உலகத்தில் பல விதமான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. பல தீமை செய்கிறவர்கள், பல மல்டி ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனில் இருக்கிற மக்களோட தான் நம்ம பழகிறோம். ஆனால் தேவ அறிவை சேகரித்து வைத்து பண்படுத்துகிற ஒரு மனுஷனாக நான் அந்த இடத்துல இருப்பேனா, என்னோடு நட்பு கொள்வதுக்கு அநேகர் ஆசையாக இருப்பார்கள். என்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. இவர் வந்தார்னா இவர் கொஞ்சம் இவரோட நட்பாக தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா ஆகும்பா, நிறைய கற்றுக்கலாம், நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம். அதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த தேவ ஞானத்தினால் நிரப்புறார். இந்த ஞானத்தோட போய் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பண்படுத்தும் போது நான் சொல்கிறேன், கெட்ட சவகாசம் உங்களால் வராது. கெட்ட சவகாசத்தை கூட நல்ல மனுஷனாய் மாற்றுவதற்கு ஏதுவான அடையாளத்தோட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். அப்படி நல்ல நட்பை உண்டாக்குறோமா? இதெல்லாம் நிச்சயமான விதத்தில் நடக்கும். 5வது சொல்கிற ரொம்ப முக்கியமான காரியம், அதில் ரொம்ப அற்புதமாக நரிஷ்மெண்ட்,
ஊட்டு சத்து. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஊட்டு சத்து, ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும்? ஏப்பம் வருமா? நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா நல்ல சத்து உடம்புக்கு பிடிக்குது. பார்த்தீங்களா? ஒரு தேவையில்ல கெட்ட ஒரு அது நம்முடைய சரீரத்துக்கு நரிஷ்மெண்ட்டாக இருக்காது, அது சக்தியை உண்டாக்காது. அப்படின்றத சாப்பிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுது? உங்களை நாளுக்கு நாள் பலவீனப்படுகிற ஒரு நிலை. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த சத்திய வசனத்தை எடுத்து உங்களை நரிஷ் பண்றதுக்கு, உங்களை சக்தி உள்ளவர்களா ஊட்டு சக்தி உங்களுக்கு கொடுப்பதற்காக தேவன் தம்முடைய வசனத்தை எடுத்து ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து உங்களுக்கு பிரசங்கித்து நீங்க கேட்கும்படி, அதை சாப்பிடும்படி ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கிறார். எதற்காக? பிரச்சனையில் அப்படியே ஒரு மாதிரி தொலை தொலை தொலைன்னு இருக்கிறதுக்கு இல்லை, தொட்டா சிலுங்கியா இருப்பதுக்காக இல்லை. சிலெல்லாம் பாருங்க, தொட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே சிலுத்துக்குப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. சில சுயரபெல்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் பலவீனமான நரிஷ்மெண்ட் இல்லை, சரியான ஊட்டு சத்து இல்லை. இந்த சத்திய வசனங்கள் மனதுக்குள்ள சரியான எண்ணங்கள், சரியான வழிகளை நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த தேவ வசனத்தின் மூலமா உள்ள அனுப்பும் போது நான் சொல்றேன், அது நம்மளை நல்ல சக்தி உள்ளவர்களா நரிஷ் பண்ணும். நம்மளை இந்த தேவ வசனத்தை கேட்கிறனா சமுதாயத்துக்குள்ள போய் பலவீனமான ஒரு ஆளா இருக்கக்கூடாது, அப்படியே தொட்டதுக்கெல்லாம் விழுறவனா இருக்கக்கூடாது. எத்தனை சவால் வந்தாலும், எத்தனை அலைகள் மோதினாலும் அது மேல தூக்கி நிறுத்த வைக்கிற கர்த்தருடைய சத்திய வசனங்கள் என்னை நாள்தோறும் பலவானாக்குதே. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்படி பலம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை அப்படியே நரிஷ் ஆகிறதுக்கு தான் சத்திய வசனங்களை கர்த்தர் போதிக்கிறார். எதை ஊட்டணுமோ அதை ஊட்டணும், எதுக்கு உங்களை பட்டினி ஆக்கணுமோ அதுக்கு பட்டினி ஆக்கணும். பக்கத்தில் பார்த்து எதை ஊட்டணுமோ அதை ஊட்டுங்க. நல்ல எதுக்கு உங்களை பட்டினி போடணுமோ அதுக்கு என்ன பண்ணுங்க? கூச்சப்படாம பட்டினி போடுங்க. ஒரு பெரிய தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஸ்டார்வ் யுவர் டவுட், ஃபீட் யுவர் ஃபெய்த். எதெல்லாம் உங்களை சக்தி உள்ள ஒரு மனுஷன் ஆக்குமோ அதை ஊட்டி வளங்க. உங்க விசுவாசத்தை எது ஸ்ட்ராங் ஆக்கும், உங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்க எது ஸ்ட்ராங், உங்க பண்படுத்துகிற வேலையை எதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்குமோ அதுக்கு உங்களை ஊட்டி வளங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க தேவ வசனத்தை ஊற்றம் பாருங்க. உங்களுக்கு இது என்ன செய்யணும்? உங்களை நல்ல விதத்தில் பண்படுத்த வைக்கிற வேலையை செய்ய வைக்கும். அற்புதமான விளைவுகளை, ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் உங்களை கெடுக்குமோ, எந்த அறிவெல்லாம் வெறுப்பதுக்கான காரியத்தை உங்களுக்குள்ள பிசாசு கொண்டு வரானோ அதெல்லாம் நீங்கள் பட்டினி போடுங்க. அதுக்கு கவனம் செலுத்தாதீங்க. தேவ அறிவை அடைவதுக்கு என்ன கவனம் செலுத்தும்? இங்கே உங்களுடைய முழு கவனத்தையும் வைப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் அற்புதமான விளை. நான் ஊழியத்துக்கு வரும்போது நிறைய சந்தேகம் இருந்துச்சு பாருங்க. கர்த்தர் என்ன ஊழியக்காரனை தான் அழைச்சிருக்கிறாரா, ஊழியத்தான் அழைச்சிருக்கிறாரா, என்ன ஆண்டவர் அவருக்காக பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கியாரை உருவாக்குவார்? நிறைய சந்தேகம். இந்த சந்தேகத்தையே ஊட்டி வளர்க்கல. சந்தேகம் வந்த நேரத்தில் இல்லை, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு திறமைகளையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் நான் இந்த ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்னாடி என் சிறு வயதிலிருந்து எனக்குள்ளே வச்சிருக்கிறார். இதை எடுத்து நான் உபயோகப்படுத்த கர்த்தர் எனக்கு அற்புதமான வழிகளை உண்டாக்குவார். நான் ஆண்டவர் கையில் என்னை ஒப்பு கொடுக்கணும், நான் உருவாகணும்னு ஆண்டவர் கையில் கொடுத்து உருவாகினதுனால ஒவ்வொரு முறை என்னை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். சந்தேகத்தை நான் ஊட்டி வளர்க்கல. இல்லை, கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளோ சவால் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தால் எனக்கு தெரியும் என்ன அழைத்த கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் அதை தான் ஊட்டுறேன், அதை ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன். அது எனக்கு நாளுக்கு நாள் ஊட்டு சக்தி எனக்கு உண்டாகுது, ஒரு நரிஷ்மெண்ட் எனக்குள்ளே உண்டாகுது. அறிவை புறக்கணிக்காதவனுக்கு இதெல்லாம் கிடைக்குங்க. 6வது சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவை புறக்கணிக்காதவனுக்கு நிச்சயமா நடக்கிற ஒன்று தெரியுமா? அவன் தன்னுடைய சரீரத்தை பண்படுத்துகிறவனாயிருப்பான். நிறைய பேர் கோட்டை விடுற இடம் தான். நல்ல ஆவியில் நிரம்பிலாம் நல்ல ஜோம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆள் பார்த்தீங்கன்னா சைஸாக இருப்பார், ஆனால் ஆவியில் நிரம்பும் போது நல்ல குதின்னு குதிப்பார், பேரிக்கா மாதிரி இருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பருதாம, எப்போடா மனுஷன் என்ன ஆக போறாரு, இந்த குதிக்கிறாரே, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைப்போம்.
குதி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கணுமே, ஆவி போன பிறகு உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் பார்க்குறனால ஊழியத்தில் சில இடம்லாம் ஊழியத்துக்கு போனால் பயங்கர பவர்ஃபுல்லாக நடத்துவாங்க. நமக்கு முன்னாடி செக்ஷனில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிருப்பேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் நடத்துவாங்க, செம்ம பவர்ஃபுல்லாக பயங்கரமாக நடத்துவார். நடத்தி முடிச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ண பார்த்தா கொட்டை விட்டுன்னு இருப்பார் பின்னாடி உட்காந்து. முடிய நேரத்தில் சொல்லுவார், இல்லை இல்லை கொஞ்சம் டயர்டு, பாடி கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறார், கர்த்தர் பாடியும் என்ன பண்ணணும், இந்த சரீரத்தையும் பண்படுத்தணும். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சரீரத்தை நான் என்ன செய்யணும், பண்படுத்தணும். இதை அப்யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பாடு கரெக்டாக போடணும், தூங்க வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக தூக்கத்தை கொடுக்கணும். நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் பாருங்க, யாரோ ஜப்பானில் ஒருத்தன் போட்டிருக்கானா, நான் ஒரு நாளைக்கு வெறும் 30 நிமிஷம் தான் தூங்குறேன், இது மாதிரி பல வருஷம் 30 நிமிஷம் தூங்கி நல்லா ஆரோக்கியமாக. நான் நினச்சேன், இது என்ன கதை இது? கர்த்தர் மனுஷன் தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறார், காலைல எழுந்துச்சி வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம். எதையும் நான் பண்ண மாட்டேன், கர்த்தர் வச்சிருக்கிறதெல்லாம் நான் கை கொள்ள மாட்டேன். நான் என் இஷ்டம்படி செய்வேன்னா சீக்கிரம் டிக்கெட் வாங்கிறதுக்கு ரெடி ஆயிடணும். இருந்து கர்த்தர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போகணும். கையை வச்சு சொல்லுங்க, இருந்து. நிறைய பேர் சொல்ல மாட்டீங்களே, இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? எத்தனை பேர் சொல்லுங்க, இருந்து கர்த்தர் செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவரோட இருக்கணும். அதுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்பார், ஏன் வந்தப்பான்னு கேட்பார். அவசரப்பட்டியே, கொஞ்சம் பொறுமையாக வாயை அடக்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்து செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கலாமே. பாருங்க, என்ன கர்த்தர் ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரு. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதுக்கு இந்த சரீரம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது தெரியுமா? நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நீங்கள் டேக் கேர் பண்ணீங்க, நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, உங்கள் வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றிருக்கு, தயவுசெய்து உங்கள் ஹெல்த்தை நல்லா நீங்கள் டேக் கேர் பண்ணி, உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம். எனக்காக 1000 பேர் ஜோம் பண்ணிட்டு நான் கண்டபடி லட்டாக விட்டுருந்தேன்னா இப்போ என் மனைவி எங்கே நிறைய பேர் காடுக்குன்னு கொடுக்க வருவாங்க, ஸ்வீட் வந்துச்சுன்னா இங்கேயே கொடுத்துட்டு போயிடுறாங்க பசங்கிட்டே. வீட்டுக்கு வந்தால் இவர் எல்லா லட்டையும் திண்டுவார். எனக்கு பிடிச்ச சில 2-3 ஐட்டம் இருக்கும் பாருங்க, அதை மாத்திரம் எப்படியா சண்டை போட்டு வீட்டுக்கு கொண்டு போக பார்ப்பேன். வீட்டில் ஒன்று சாப்பிடும்போது அதுக்கு எஸ்கேப் ஆகிடும். எல்லாரும் அக்கறையா இருக்கிறாங்க, நான் அக்கறையா இல்லைன்னா என்ன ஆகுறது? நான் பண்படுத்த வேண்டிய காரியத்தை என் சரீரத்தை கொஞ்சம் பண்படுத்தலனா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சரீரம் யாருக்குரியது? ஏன் கர்த்தருக்குரியது சொல்ல தெரியுமா? இது தேவன் தங்கும் ஜீவன் உள்ளே ஆலயமா இருக்கிறதுனா இது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. வேசித்தனத்துக்கும் குடித்து வெறித்திருக்கிறதுக்கும் இந்த சரீரம் அல்ல. I must not disrespect this body. இந்த சரீரத்தை நான் கனவீனப்படுத்தினா நான் சொல்றேன் அது நல்லது கிடையாது. சிலர் நினைச்சுக்கிறாங்க, வயிறு எதுக்கு சாப்பாடு போடுறது, சாப்பாடு எதுக்கு வயிறுக்கு. சிலருக்கு சோறை பார்த்தா வயிறு பெருசாயிடும், வாயும் பெருசாயிடும். சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு எல்லாம் வாய் ஊறுதா, போய் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு 3 வேளை சோறு இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருமா பைத்தியக்காரமாக சுற்றி இருப்பான் வீட்டில். என்னன்னா சோறு வைக்கல இன்னைக்கு, காலையில் சோறு, மதியானம் சோறு, ராத்திரி சோறு, அத்தை ராத்திரி எழுப்பி கொடுத்தாலும் சோறு. சோறு வயிற்றுக்குள்ளே போயிடணும். நான் சொல்கிறேன், சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடை பேர்ன் அவுட் பண்ணுங்க, என்னவா நடங்க, ஏதாவது பண்ணுங்க. சிலரெல்லாம் பார்த்துட்டு நம்ம கூட சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் நடப்பாங்க, நடந்துட்டு திருப்பி ஒன்று டீ அடிக்கிறது. இப்படியே சாப்பிடு நடந்து பர்ன் அவுட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இந்த சரீரம் கர்த்தருக்குரிய சரீரம், கர்த்தருக்கென்று இது உபயோகமாகணும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். நம்ம சரீரத்தை குறித்து சொல்லியிருக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்றாதீங்க. நிறைய பேர் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் நான் பெரிய ஆளுங்க, கில்லாடிங்க. நம்ம மற்றவங்கெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஐயோ சாப்பிடாதீங்க, ஐயோ இதை பண்ணாதீங்க, பக்கத்தில் ஐயோ இது நாங்கள் நான் அப்பயே சொன்னேன். ஆனால் ஆள் இவருக்கு எல்லா ஓட்டையும் இருக்கும். இங்கே பாருங்க, 12ஆம் வசனம், 12ஆம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்ம சரீரத்தை குறித்து என்ன சொல்றாரு நம்மகிட்ட சொல்லி நான் முடிக்கிறேன்.
வாசிப்போமா? முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளது. பவுல் இங்க ஒரு கமாண்டிங்கா சொல்றார். ஐ பிசீச், ஆங்கிலத்தில் கட்டளையா சொல்றாரு, கவனமா சொல்றேன் கவனியும் அப்படின்றாரு. உன் சரீரம் கர்த்தருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய சரீரம். இந்த சரீரத்தை அசுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த சரீரத்தை எந்த கேடான காரியத்துக்கும் ஒப்பு கொடுக்க கூடாது. இந்த சரீரம் சில நேரம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். நல்லா கவனிங்க. சில நேரம் இந்த சரீரம் உனக்கு சொல்லும், ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்கிற மாதிரி. இந்த சரீரத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி செய்வார். அதை சொல்லும் போது கொஞ்சம் போய் படுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் கேட்கும் சரீரம். அந்த நேரத்தில் கொஞ்சம் போய் படுக்கணும், கொஞ்சம் தலையை சாய்க்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். இல்லை இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னா அது நல்லது கிடையாது. ஏன்னா ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். கையை வச்சு சொல்லுங்க, என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்? ஜீவ பலி. என்ன தெரியுமா? தேவன் அங்கீகரிக்கிற விதத்தில், அக்செப்டபிள் டு காட். ஆண்டவர் என் சரீரத்தை அவர் விரும்புகிறபடி உபயோகப்படுத்துவதற்கான விதத்தில் நான் கொடுக்கணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் பாவ நிவாரண பலி, பல வித்தியாசமான பலிகள்லாம் இருந்துச்சு. அந்த பலி செலுத்துறதுக்கு பல மிருகங்களை கொண்டு போவாங்க. மிருகங்களை பலி செலுத்த கொண்டு போகும்போது அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் நசல் கொண்டதெல்லாம் கொண்டு வந்தால் அதை என்ன பண்ண மாட்டார்? அங்கீகரிக்கும். அது போல தான் நம்முடைய சரீரமும். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சரீரம் கர்த்தர் தங்கும் ஆலயம். கர்த்தர் என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா, அக்செப்டபிள் ஆகிற ஒரு பலியா, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பலியா இருக்கணும். இந்த சரீரத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்கள் ஹெல்த்துக்கு டைமே கொடுக்காம, எனக்கு உழைக்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெல்த்தை கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. பெண்கள், உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் டேக் கேர் பண்ணணும். வீட்டில் என்ன கணவன்மார் இருக்கீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணணும். உங்கள் ஹெல்த்துக்கான நேரத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த சரீரம் நல்லா இருந்தால் தான் கர்த்தர் உங்கள் மூலமாக பண்படுத்த வேண்டிய ஏராளமான காரியங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் பண்படுத்த கர்த்தர் சொல்றார். உன்னுடைய சரீரம் ஜீவ பலியா, அங்கீகரிக்கப்படுகிற ஒன்றா, தேவனுக்கு முன்பாக இருப்பதுக்கு ஏதுவா உங்கள் சரீரத்தை பேணி காக்கணும். எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு குடும்பம் டிங்கரிங் ஒர்க் மாதிரி இது. எல்லாத்தையும் இப்போ டிங்கரிங் பண்ணி பக்காவாக ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி இப்போ உங்களை எப்படி வெளியே அனுப்புகிறேன்? பலன்னு வெளியான போயிட்டு அழுக்காயிட்டா அப்படியே வந்துடக்கூடாது. அந்த பளபளப்போட போய் சவால்களெல்லாம் ஜெயித்து இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இரு, இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் இருப்பாய். கர்த்தர் சொல்ற, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க இதை கர்த்தர் செய்வாருன்னு? எழுமின்னு போ, நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சரீரத்தை எப்படி பண்படுத்தணும், நம்முடைய குடும்பத்தை எப்படி பண்படுத்தணும், நம்முடைய பொறுப்பை எப்படி நாம் பண்படுத்த வேண்டும், எப்படி தேவ வசனத்தினால் நம்ம கிடைக்கிற இந்த ஞானம் அறிவை புறக்கணிக்கதினால் வருகிற ஆபத்துகளை கர்த்தர் நமக்கு காண்பித்தார். அந்த ஆபத்துக்குள்ள நான் இருக்கக்கூடாது. நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் என் சந்ததியும் நன்றாய் இருக்கணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும், ஆண்டவரே என் குடும்பமும் என் சந்ததியும்? சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நேரம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் என் சந்ததியும் ஆண்டவரே நன்றாய் இருக்கணும். எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க? ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அதை வாயை திறந்து நம்ம அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே நன்றாய் இருப்பதுக்கு இன்னைக்கு நீர் எங்களோட பேசின இந்த சத்தியத்தை நாங்க கேட்டவர்களாய் மாத்திரம் அல்ல, அதை கை கொள்கிறவர்களாய் எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகும்போது என்ன சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் தேவ வசனத்தினால் கிடைத்த ஞானம் அறிவு புத்தினால உம்முடைய பிள்ளைகள் போய் தங்களை பண்படுத்துகிற வேளையில்
செய்யும் போது ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக மழையை பெய்ய வைக்க சர்வ வல்லவராய் இருக்கிறீர். சூரியனை பிரகாசிப்பிக்க வைக்க சர்வ வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பண்படுத்தி விதைத்த காரியத்தை துளிர்விட செய்ய வைக்க வல்லவராய் இருக்கிறீர். நன்மையே நடக்காத இடத்துல கூட உம்முடைய பிள்ளைகள் பண்படுத்துகிறது நிமித்தமாய் உம்முடைய ஆசீர்வாதம் பல நன்மைகளை அவர்களுக்கு கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில உண்டாக்கட்டும். நினைத்து பார்க்க முடியாத நன்மைகள், நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், நன்றாயிருக்கிற ஆண்டவரே அந்த சிறப்பான நிலைகளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்குள், உம்முடைய சத்திய வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளே வைத்து நடத்தும். எல்லா தீமைக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும், மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.